செப்டம்பர் 11, 2001 அமெரிக்காவோட பென்டகான் கட்டடம். அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண நாளா தான் ஆரம்பிச்சது. ஆனா அடுத்த சில நிமிஷங்கள்ல உலக வரலாறே ஒரு உலுக்கு உலுக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல. ம் கண்டிப்பா. அது ஒரு ரொம்ப பயங்கரமான நாள். ஆமா, ஸ்டீவ் இசெட் அப்படிங்கிற ஒரு ராணுவ அதிகாரி தான் ஆபீஸ்ல வழக்கம் போல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு காதை பிளக்குற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம். 100 இடி ஒன்னா விழுந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு அதிர்வு. அதாவது அந்த விமானம் மோதின இந்த நொடி. கரெக்ட். ஒரு மிகப்பெரிய பயணிகள் விமானம் அந்த கட்டடத்து மேல மோதி வெடிக்குது. அடுத்த சில நொடிகள்ல மேற்கூரை பயங்கர சத்தத்தோட இடிஞ்சு விழுது. எங்கும் புழுதி, புகை, அலறல் சத்தம். ஸ்டீவ் உடனடியா அந்த குப்பைகளுக்கும் கான்கிரீட் இடிபாடுகளுக்கும் அடியில சிக்கிக்கிறாரு. அடடே. ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய முரண் என்னன்னா, அந்த விபத்தோட கொடூரமான தீப்பிழம்புகள்ல இருந்து அவரை காப்பாத்துனதே அவர் மேல விழுந்த அந்த இடிபாடுகள் தான். அவர் ஒரு வழியா அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சிட்டாரு. உடல் ரீதியா அவர் உயிர் பிழைச்சிட்டாரு அப்படிங்கிறது உண்மைதான். அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஆனா ஒரு உடைந்த எலும்போ இல்ல தசைநார் கிழிசலோ இருந்தா அதை நாம எக்ஸ்ரே எடுத்தோ இல்ல எம்ஆர்ஐ மூலமாவோ பார்த்து சர்ஜரி பண்ணி குணப்படுத்திடலாம். ஆமா, ஏன்னா அது கண்ணுக்கு தெளிகிற பிசிக்கல் டேமேஜ். எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள ஏற்படுற ஆழமான காயத்தை எந்த எக்ஸ்ரே இயந்திரத்தாலையும் படம் பிடிக்க முடியாது. ஸ்டீவ் விஷயத்துல அதுதான் நடந்துச்சு. அவர் பிழைச்சு வந்துட்டாரு. அதாவது எல்லாம் சரியாயிடுச்சுன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஸ்டீவ் கூட சில மாசங்கள்ல திரும்ப வேலைக்கு போனாரு. ஈராக் போர்ல கூட கலந்துக்க முன் வந்தாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய அமைதியான போராட்டம் டெய்லி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த போஸ்ட் ட்ரோமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், பிடிஎஸ்டின்னு சொல்லுவோமே. அதேதான். சிவியரான பிடிஎஸ்டி அவரை ஒரு பேய் மாதிரி ஆட்டி படைச்சது. இது எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னா, ரோட்ல சாதாரண டிராஃபிக்ல மாட்டினா கூட அவருக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். லிஃப்ட்ல ஏற பயம், எப்போ என்ன நடக்குமோ, எங்கிருந்து சத்தம் வருமோன்னு ஒரு தொடர் பதற்றம், ஒரு உயிர் பயம் அவரை வாட்டி எடுத்தது. ரொம்ப கொடுமையான நிலைமை இது. அந்த நேரத்துல தான் மருத்துவமோ இல்ல மாத்திரைகளோ கொடுக்க முடியாத ஒரு தீர்வை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் தியானம். ஒரு நாளைக்கு சில நிமிஷம் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது எப்படி ஒரு ராணுவ அதிகாரியோட ஆழ்ந்த மனநல பாதிப்பை மாத்துச்சு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. உடைஞ்ச ஒரு மூளைய அமைதி எப்படி சரி செஞ்சது? சொல்லப்போனா ஸ்டீவோட கதை உண்மையிலே ஒரு திருப்புமுனை. ஏன்னா தியானம் அப்படிங்கிறது ஏதோ காட்டுல வாழ்ற முனிவர்களுக்கானது இல்ல சாமியார்களுக்கானதுங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. அதை இது சுக்குநூறா உடைக்குது. கரெக்ட். முற்றிலும் சீர்குலைஞ்சு போன ஒரு மனுஷனோட மூளையில தியானம் எப்படி ஆக்கப்பூர்வமான பிசிக்கல் மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு அறிவியல் இன்னைக்கு ரொம்ப தெளிவா நிரூபிச்சிருக்கு. தியானங்கிறது வெறும் ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் கிடையாது. அது மூளையோட கட்டமைப்பையே மாத்திர ஒரு சக்தி வாய்ந்த கருவி. சூப்பர். அது பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா அலச போறோம். மெட்டா அவேர்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த உச்சக்கட்ட விழிப்புணர்வு எப்படி சாத்தியமாகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த தரவுகள், குறிப்புகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சொல்லுங்க. டேனியல் கோல்மேன் அப்புறம் ரிச்சர்ட் டேவிட்சன் இவங்களோட ஆய்வுகள் தியானத்தை பல நிலைகளா பிரிக்குது. குறிப்பா தியானத்துல பரந்த பாதை, அதாவது வைட் பாத் அப்படின்னும், ஆழமான பாதை, அதாவது டீப் பாத் அப்படின்னும் 2 விதமான பாதைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டீவிட்ஸுக்கு உதவுனது இதுல எந்த பாதை? ஸ்டீவுக்கு உதவுனது மைண்ட்ஃபுல்னஸ். இத தியானத்தோட ஒரு பரந்த பாதை, அதாவது வைட் பாத் அப்படின்னு டேனியல் கோல்மன் குறிப்பிடுறாரு. இது என்னன்னா, இன்னைக்கு நாம எல்லாரும் பரவலா யூஸ் பண்ற மொபைல் ஆப்ஸ்ல இருக்கிற 10 நிமிஷ தியானம், இல்ல கார்ப்பரேட் ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ்ஸை குறைய சொல்லி கொடுக்கிற எளிய மூச்சு பயிற்சிகள், இது எல்லாமே இந்த பரந்த பாதையை சேர்ந்ததுதான். ஓஹோ. கோல்மேனும் டேவிட்சனும் இத நிலை 3 அப்புறம் நிலை 4ன்னு வகைப்படுத்துறாங்க. ஒரு நிமிஷம். அந்த நிலை 3, நிலை 4ல இருக்கிற தியான முறைகளுக்கு சில பேர்கள் இருக்கு. MBSR, TM அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா என்ன? இது எப்படி வேலை செய்யுது? கண்டிப்பா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். MBSR அப்படிங்கிறது மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்டு ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறதோட சுருக்கம். இதை ஜான் கபாட்சின் அப்படிங்கிறவர் உருவாக்குனாரு. அவர் என்ன செஞ்சாரு? அவர் என்ன செஞ்சாருன்னா, பௌத்த மதத்துல இருந்த தியான முறைகளை எடுத்து அதுல இருக்கிற மத ரீதியான விஷயங்களெல்லாம் நீக்கிட்டு மருத்துவ ரீதியா நோயாளிகளோட வலிய, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு பயிற்சியாக அதை மாத்தினாரு. இன்னைக்கு ஆஸ்பத்திரிகள்ல, பள்ளிகள்ல நம்ம பார்க்கிற பெரும்பாலான மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள் இந்த MBSR தான். அப்போ அந்த TM அப்படிங்கிறது டிரான்சென்டென்டல் மெடிடேஷன். இது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை இல்ல வார்த்தைய திரும்ப திரும்ப மனசுக்குள்ள சொல்றது மூலமா மனசை அமைதிப்படுத்துற ஒரு முறை. இதுவும் மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்த ஒரு பரந்த பாதை தான்.
சரி. அப்போ இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இந்த பரந்த பாதை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒண்ணு. நமக்கு ஒரு பயங்கரமான தலைவலி வரும்போது, ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை போடுற மாதிரி, அது அந்த நேரத்துக்கு தலைவலிய குறைக்குது, ஒரு தற்காலிக ரிலீஃப் குடுக்குது. கரெக்ட். ஆனா, நீங்க சொல்ற அந்த ஆழமான பாதை, அந்த டீப் பாத் அப்படிங்கிறது, நம்ம ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே மாத்தி அமைச்சு, எதிர்காலத்துல நோயே வராம தடுக்கிற மாதிரி ஒரு அடிப்படையான மாற்றத்தை ஏற்படுத்துதா? மிக சரியான ஒரு ஒப்பீடு இது. அந்த ஆஸ்பிரின் உதாரணம் கச்சிதமா பொருந்தும். பரந்த கண்ணோட்டத்தோட பார்த்தா பரந்த பாதைங்கிறது அதிகமான மக்களை ரொம்ப ஈஸியா சென்றடையுது. நாளோட ஒரு சில நிமிஷங்களை ஒதுக்கி அன்றாட ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்க இது உதவுது. ம். ஆனா பல ஆயிரம் மணி நேரங்கள் பயிற்சியில ஈடுபடுற திபெத்திய யோகிகள் ஃபாலோ பண்ற அந்த ஆழமான பாதை, அதாவது நிலை 1 மற்றும் நிலை 2 முற்றிலும் வேறுபட்டது. தியானத்தோட உண்மையான நோக்கம் ஒரு சில நிமிஷம் அமைதி கிடையாது. நம்ம அடிப்படை மூளை அமைப்பையே மாத்துறது தான் அதோட உச்சக்கட்ட நோக்கம். மூளையோட அமைப்பையே மாத்துறதா? ஆமா, இத அறிவியல்ல ஸ்டேட் மற்றும் ட்ரேட் அப்படின்னு 2 வார்த்தைகளால விளக்குவாங்க. ஸ்டேட்டு, ட்ரேட். இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு தற்காலிக மனநிலை. அது ஒரு மேகம் மாதிரி. வானத்துல வரும், கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் காத்துல கலைஞ்சு போயிடும். ஆனா ட்ரெய்ட் அப்படிங்கிற நிரந்தர குணாதிசயம் வானம் மாதிரி. அது எப்பவுமே அங்க இருக்கிற ஒரு அடிப்படை தன்மை. மேகங்கள் வந்தாலும் போனாலும் வானத்தோட தன்மை மாறுறதில்ல. ஓ, இப்ப எனக்கு அந்த தற்காலிக மனநிலை, அதாவது ஸ்டேட் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. இத நம்மள பலரும் அனுபவிச்சிருப்போம். நாம ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது அமைதியா ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி உட்கார்ந்திருப்போம். தியானம் முடியும்போது மனசு ரொம்ப லேசா இருக்கும். சுற்றி உள்ள உலகமே அழகா தெரியும். ஆமா. ஆனா வீட்டை விட்டு வெளியே வந்து காரை எடுத்துக்கிட்டு ஒரு டிராஃபிக்லயோ இல்ல ஆபீஸ்ல பாஸ் கூட ஒரு சின்ன வாக்குவாதத்திலயும் மாட்டிக்கிட்டா அந்த 10 நிமிஷம் அமைதியெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. திரும்பவும் பழைய கோவம், எரிச்சல், பதற்றம் எல்லாம் வந்து ஒட்டிக்கும். அப்படியென்றால் அந்த தியானத்தால கிடைச்ச அமைதி வெறும் தற்காலிகமானது தானா? அதுதான் ஆரம்ப நிலையில நடக்கும். அந்த அமைதி ஒரு தற்காலிக ஸ்டேட் மட்டுமே. ஆனா பலாயிரம் மணி நேரம் தியானம் செஞ்ச யோகிகளோட மூளையில நடக்கிறதே வேற. அவங்க மூளையில ஏற்படுற மாற்றங்களை அறிவியல்ல ஆல்டர்டு ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்டர்ட் ட்ரேட்ஸ்னா மூளையோட பிசிக்கல் அமைப்பிலேயே ஏற்படுற மாற்றங்களா? எக்ஸாக்ட்லி. ஆழமான நிரந்தரமான மாற்றங்கள். ஆழமான தியானம் எப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கலங்காத சமநிலை, அதாவது ஈக்விலிமிட்டி அப்படிங்கிற குணத்தை உருவாக்குதுன்னு ரிச்சர்ட் டேவிட்சன் தன்னோட லேப்ல நிரூபிச்சிருக்காரு. அவர் நீண்டகால தியான பயிற்சியாளர்களை எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வச்சு பரிசோதிச்சப்போ அவங்க மூளையோட அமிக்டாலா பகுதி மன அழுத்தத்திலிருந்து ரொம்ப வேகமா மீண்டு வர்றதை கண்டுபிடிச்சாரு. ஒரு நிமிஷம், இந்த அமிக்டாலா அப்படிங்கிறது என்ன? இது மூளையில என்ன வேலை செய்யுது? இது ஏதோ பயம் சம்பந்தப்பட்ட ஒரு பகுதின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரியா சொன்னீங்க. அமிக்டாலா அப்படிங்கிறது நம்ம மூளையோட ஃபயர் அலாரம் மாதிரி. ஒரு இருட்டான ரூம்ல நடக்கும்போது கீழே ஒரு கயிறை பார்த்து பாம்புன்னு நினைச்சு நாம பயந்து குதிப்போமே, ஆமா ஆமா. அந்த நொடியில மூளைக்குள்ள எச்சரிக்கை மணி அடிக்கிறது இந்த அமிக்டாலா தான். ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே உடம்புக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி ஹார்ட் பீட்டை எகிர வச்சு நம்மள தப்பிச்சு ஓட வைக்கிற உணர்ச்சிகளை இதுதான் கட்டுப்படுத்துது. சாதாரண மனிதர்களோட அமிக்டாலா ஒரு அதிர்ச்சியான சத்தத்தை கேட்டாலோ பதற்றமான சூழலை பார்த்தாலோ உடனடியா செயல்பட தொடங்கிடும். சரி. ஆனா அந்த பயம் அப்படிங்கிற உணர்ச்சியிலிருந்து வெளியே வர ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அந்த அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த யோகிகளுக்கு, அவங்க பலாயிரம் மணி நேரம் தியானம் பண்ணவங்க ஆச்சே, அவங்களுக்கு அலாரம் அடிக்காத என்ன? அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். யோகிகளுக்கும் அலாரம் அடிக்கும். அவங்களும் மனுஷங்க தானே. ஆனா அந்த அதிர்ச்சிக்கு ரியாக்ட் பண்ண சில நொடிகள்லயே அவங்க அமிக்டாலா உடனடியா பழைய நிலைமைக்கு, அதாவது ஒரு அமைதியான நிலைக்கு திரும்பிடும். சாதாரண மக்களை விட இவங்க 400% வேகமா மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வராங்கன்னு டேவிட்சனோட ஆய்வுகள் காட்டுது. 400% வேகமாவா? இது நிஜமாவே நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதாவது சுடுதண்ணில கைப்பட்டா வலிக்க தான் செய்யும். ஆனா அந்த வலியையோ இல்ல ஐயோ சுட்டுடுச்சேங்கிற பதற்றத்தையோ அவங்க மனசுக்குள்ள புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறது இல்ல. வலிய ஃபீல் பண்றாங்க, ஆனா உடனே அதை விட்டுட்டு நகர்ந்துடுறாங்க. இது எப்படி சாத்தியமாகுது? இதுக்கு பேருதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. மூளைய நம்ம ஒரு தசை மாதிரி பழக்கப்படுத்த முடியும். நாம எந்த நரம்பு பாதைகளை அதிகமா யூஸ் பண்றோமோ அது வலுவடையும். எதை யூஸ் பண்றது இல்லையோ அது சுருங்கிடும். இதை புரிஞ்சுக்க நாம மூளையோட டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், அதாவது DMN அப்படிங்கிற ஒன்ன பத்தி பேசணும். டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்னா நாம எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கும்போது மூளை செயல்படுற விதமா? துல்லியமா பிடிச்சிட்டீங்க. நீங்க லேப்டாப்பை யூஸ் பண்ணாம விட்டா அது ஒரு ஸ்கிரீன் சேவர் மோடுக்கு போகுமே, அதுபோல நாம ஒரு வேலையில கவனம் செலுத்தாதப்போ மூளை இந்த DMN நிலைக்கு போயிடும்.
இந்த டிஎம்என்னோட முக்கிய வேலையே நம்மள குறித்தே சிந்தனை செய்யறது தான். செல்ஃப் ரெஃபரன்ஷியல் திங்கிங்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அதாவது நான் எப்படி இருக்கேன், மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறதா? ஆமா, என் பாஸ் என்ன பத்தி என்ன நினைப்பாரு, நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏன் அப்படி முட்டாள்தனமா நடந்துகிட்டேன் அப்படின்னு இடைவிடாம சுய சிந்தனைய ஓட விட்டுறது இதுதான். ஆனா தியானம் பண்ணும்போது நம்ம மூச்சிலையோ இல்ல ஒரு பொருள்லையோ கவனத்தை குவிக்கிறோம். இதனால மூளை இந்த டிஎம்என்னை விட்டு வெளியே வருது. தொடர்ந்து இப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த நரம்பு பாதைகள் யூஸ் பண்ணப்படாம வலுவிழந்து சுருங்கிடுது. அப்போ நம்மள பத்தின ஓவர் திங்கிங் குறைஞ்சிடுதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. அதோட மட்டும் இல்லாம மூளையில உள்ள நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸ் அப்படிங்கிற பகுதியும் சுருங்குறதா ஸ்கேன்ஸ் காட்டுது. நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸ் பேர் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கே, இதோட வேலை என்ன? இது மூளையோட ரிவார்ட் சென்டர். அதாவது நமக்கு ஒரு பிடிச்ச சாப்பாடு கிடைக்கும் போதோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய லைக்ஸ் கிடைக்கும் போதோ ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த ஆசைய எதிர்பார்ப்பு தூண்டுறது இதுதான் பற்றுதலுக்கும் அடிமைத்தனத்துக்கும் காரணம். தொடர் தியானத்தால இந்த டிஎம்என் மற்றும் நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸ் ரெண்டும் சுருங்குறதால தான் தியானம் பண்றவங்களுக்கு தங்கள பத்தின அதீத சிந்தனையும் ஒரு விஷயத்தின் மேலான பற்றுதலும் குறையுது. நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் உடையது. ஒரு நிமிஷம், இங்க நான் ஒரு சவாலான கேள்வியை கேட்டு விரும்புறேன். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரலாம். நம்மள பத்தின சிந்தனை குறையுது, பற்றுதல் சுருங்குதுன்னா தியானம் பண்றவங்க இந்த உலகத்தை விட்டு விலகி ஒரு எமோஷனும் இல்லாத ஒரு ரோபோ மாதிரி மாறிடுவாங்களா? அதாவது ஒரு மரக்கட்ட மாதிரி சொல்றீங்களா? ஆமா, இது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்து இல்லையா? நமக்கு ஒரு கஷ்டம்னா அழணும், சந்தோஷம்னா சிரிக்கணும். ஒரு மிஷின் மாதிரி எதற்கும் உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது மனித தன்மைக்கே முரணானது போல தோணுதே. இது ரொம்பவும் நியாயமான கேள்வி. தியானத்தை பத்தி பலரும் இப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அறிவியலும் ஆழமான தியானமும் காட்டுற உண்மை முற்றிலும் நேர்மாறானது. பற்றுதல் குறையுது அப்படிங்கறதோட அர்த்தம் உணர்ச்சிகளை முடக்கிட்டு மரக்கட்ட மாதிரி மாறுறதில்ல. மாறா தேவையற்ற உணர்ச்சி கொந்தளிப்புகள்ல நாம அடிச்சு செல்லப்படாம ஒரு நங்கூர மாதிரி உறுதியா இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, நாம எப்ப மத்தவங்க மேல கோவப்படுறோம்? எனக்கு இது கிடைக்கல, என் ஈகோவாவும் சீண்டிட்டான்னு நினைக்கும் போது தானே. ஆமா, அந்த நான் அப்படிங்கிற ஈகோ வரும்போதுதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. சரியா சொன்னீங்க. உங்களோட சுய சிந்தனையும் நான் அப்படிங்கிற அகங்காரமும் நரம்பியல் ரீதியா சுருங்கும்போது உங்க மனசு ஒரு பெரிய காலி இடத்த உருவாக்குது. அந்த இடத்துல தான் உண்மையான அன்பும் மத்தவங்களுக்கான இரக்கமும், அதாவது கம்பேஷன் பிறக்குது. சுயநலம் குறையிற இடத்துல தான் பொதுநலம் இயல்பா வளரும். சூப்பர். தியானம் பண்றவங்க உலகத்தை விட்டு விலகிறதில்ல, மாறா உலகத்தோட இன்னும் ஆழமான தூய்மையான அன்போட இணையறாங்க. அவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் சலனம் அடையாத ஒரு மனநிலையை வளர்த்துக்கிறாங்க. அருமையான விளக்கம். இருள அகற்றுவதுங்கிறது அங்க ஒளிய கொண்டு வர்றது போன்றது. அகங்காரம் குறையும் போது அங்க தானாகவே இரக்கம் நிறைஞ்சிடுது. இங்கதான் நாம மெட்டா அவேர்னஸ் அப்படிங்கிற அந்த முக்கியமான கான்செப்டுக்கு வரோம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. மெட்டா அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்ம எண்ணங்கள்ல நாம அடிச்சு செல்லப்படாம அந்த எண்ணங்கள் தோன்றுவதையும் மறைவதையும் தூரத்துல இருந்து ஒரு பார்வையாளன் மாதிரி கவனிக்கிறது. வானத்துல போற மேகங்களை நாம தரையில இருந்து வேடிக்கை பார்க்கற மாதிரி. இந்த மெட்டா அவேர்னஸ் எப்படி இரக்கம் அப்படிங்கிற உயர்ந்த குணத்தை மூளையில உருவாக்குது? இதுக்கு ஏதாவது அறிவியல் சான்றுகள் இருக்கா? மிக உறுதியான சான்றுகள் இருக்கு. மெட்டா அவேர்னஸ் மூலமா நாம நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நம்மளோடதுன்னு சொந்தம் கொண்டாடுறத நிறுத்துறோம். உதாரணத்துக்கு, எனக்கு பயங்கர கோபம் வருது, நான் கோபமா இருக்கேன்னு சொல்றதுக்கும் என் மூளையில கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி எழுகிறது அப்படிங்கறத நான் கவனிக்கிறேன்னு நினைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா. இரண்டாவது நிலையில நீங்க கோபத்துக்கு பலியாகிறதில்ல. இத புரிஞ்சிக்க மேத்யூ ரிகார்ட் அப்புறம் மிங்யூ ரின்போச்சே போன்ற யோகிகளோட மூல ஸ்கேன் முடிவுகளை நம்ம பார்க்கணும். இவங்க தங்கள் வாழ்நாள்ல 62,000 மணி நேரத்துக்கும் மேல தியானம் செஞ்சவங்க. மிங்யூ ரின்போச்சே, இவரை பத்தி நான் படிச்சிருக்கேன். இவரை உலகின் மிக மகிழ்ச்சியான மனிதர்னெல்லாம் மீடியால சொல்லுவாங்களே. இவர் ரொம்ப சின்ன வயசுலயே பல வருடங்கள் மலை குகைகள்ல தனிமைப்படுத்தப்பட்ட தியானங்களை செஞ்சவர் தானே? ஆமா, அவர்தான். சயின்டிஸ்ட் அவரை ஒரு எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேனருக்குள்ள படுக்க வச்சாங்க. அந்த மிஷின் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப குறுகலான ஒரு இடம், காதை கிழிக்கிற அளவுக்கு டக் டக்குன்னு சத்தம் வரும். அந்த நெரிசலான மிஷின்குள்ள அவரை படுக்க வச்சு அவருக்கு ஹெட்ஃபோன் மாட்டி துன்பத்துல துடிக்கிறவங்களோட அலறல் சத்தத்தை, அதாவது ஒரு பொண்ணை நெருப்புல மாட்டி அலற மாதிரி ரொம்ப கொடூரமான சத்தங்களை கேட்க வச்சாங்க. அப்போ மூளையில என்ன நடக்குதுன்னு பார்த்தப்போ அறிவியலாளர்களே அதிர்ந்து போயிட்டாங்க. சாதாரணமா அப்படி ஒரு அலறல் சத்தத்தை கேட்டா நாம என்ன செய்வோம்? நமக்கு கை கால் நடுங்கும்.
அடுத்தவங்க வலிய கேக்கும்போது நம்ம மூளையிலயும் ஒருவித வலி அல்லது அச்சம் தோன்றும். நாம உடனே அந்த சத்தத்தை நிறுத்த நினைப்போம், இல்ல அந்த இடத்த விட்டு ஓடிட நினைப்போம். அவருக்கு என்ன நடந்துச்சு? நீங்க சொன்னது 100% சரி. சாதாரண மனிதர்களுக்கு மூளையில எம்பத்தி, அதாவது அடுத்தவங்க வலிய தானும் உணர்ற பகுதி செயல்படும். இதனால நாமும் ஸ்ட்ரெஸ் ஆகி விலகி ஓட நினைப்போம். ஆனா இந்த யோகிகளோட மூளையில அடுத்தவங்க வழிய உணர்ற பகுதி அதிகமாகிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உதம தூண்டுற மூளையோட மோட்டார் மையங்கள் உடனே மிகப்பெரிய அளவுல செயல்பட தொடங்குச்சு. இது எப்படி சாத்தியம்? மோட்டார் மையங்கள்னா கை கால்களை அசைச்சு செயல்பட வைக்கிற மூளையோட பகுதி தானே? ஆமாம். பொதுவா அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்தா அந்த வலிய தாங்க முடியாம மனிதர்களாகிய நாம முகத்தை திருப்பிக்குவோம். ஆனா தியானம் செஞ்ச மூளை வலிய பார்த்து விலகி ஓடாம உடனடியா நான் எப்படி உதவி செய்ய களத்துல இறங்குறது அப்படின்னு மோட்டார் மையங்களை தூண்டுதா? இது நிஜமாவே ஒரு சூப்பர் பவர் மாதிரி இருக்கே. இந்த மாற்றம் எப்படி நடக்குது? இங்கதான் ஆச்சரியம். இது ஏதோ ஒரு மாயவித்தை இல்ல. இது இரக்க தியானம், அதாவது லவ்விங் கைண்ட்னஸ் மெடிடேஷன் மூளையோட எதிர்வினையை எப்படி மாத்தி அமைக்குது அப்படிங்கிறதுக்கான நேரடி சான்று. தொடர்ந்து எல்லா உயிர்களும் நலமா இருக்கணும்னு இரக்க தியானம் செய்யும்போது மூளையோட நரம்பு பாதைகள் மாறுது. துன்பத்தை பார்த்து தப்பி ஓடுறதுக்கு பதிலா இந்த துன்பத்தை நான் எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற ஆக்கப்பூர்வமான செயலுக்கு மூளை தயாராகிடுது. அதாவது எம்பத்தி அப்படிங்கிற நிலையிலிருந்து கம்பேஷன் அப்படிங்கிற செயலுக்கு அவங்க மூளை அப்கிரேட் ஆகிடுது. இது ஒரு தற்காலிக மனநிலை கிடையாது, ஆழ்ந்த பயிற்சியின் மூலமா ஒரு நிரந்தர ட்ரேட்டா அவங்க மூளையிலேயே பதிவாகிடுது. இத கேட்கும்போதே அடடா, நமக்கும் இப்படி ஒரு மனநிலை இருந்தா, எதற்கும் கலங்காத ஒரு மூளை இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு ஆசையா இருக்கு. ஆனா மிங்கியூர் ரெயின்போச்சை மாதிரி யோகிகளே போல 62,000 மணி நேரங்கள் மலை குகைகள்ல போய் தியானம் செய்யறது அப்படிங்கிறது என்னை போன்ற, இல்ல இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியமே இல்ல. கண்டிப்பா கஷ்டம்தான். நாம காலையில எழுந்தா லோக்கல் ட்ரெயினை பிடிக்கணும், இஎம்ஐ கட்டணும், குழந்தைங்களை ஸ்கூல்ல விடணும். அப்படி என்றால் இந்த அபாரமான நன்மைகளை நாம அடையவே முடியாதா? கவலையே வேண்டாம். பல்லாயிரம் மணி நேரங்கள் செய்யலனாலும் டெய்லி எளிய பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சா நீண்ட கால பலன்களை உறுதியா அடைய முடியும்னு சயின்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதுக்காக தான் ஆரம்ப நிலையாளர்களுக்கான ஒரு 30 நாள் நடைமுறை வழிகாட்டிய, அதாவது 30 டே பிராக்டிக்கல் பிளான் நாம இங்க தரப்போறோம். இது எந்த ஒரு சாதாரண மனிதரும் தங்கள் பரபரப்பான வாழ்விலையும் ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட். சூப்பர்! கேக்குறவங்களே, இது உங்களுக்கான பகுதி. கவனம் சிதறாம கேளுங்க. இந்த 30 நாள் பயிற்சி திட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். முதல் படி, உங்களுக்கு பொருத்தமான ஏதேனும் ஒரு தியான முறையை தேர்ந்தெடுக்கணும். இது ரொம்ப சிம்பிள். அமைதியா உட்கார்ந்து உங்க மூச்சு காற்று உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் மட்டும் கவனிக்கிறதா இருக்கலாம். இல்ல உங்க உடம்போட ஒவ்வொரு பகுதியா கால்ல இருந்து தலை வர கவனிக்கிற பாடி ஸ்கேன் பயிற்சியா இருக்கலாம். ஓகே. இல்லனா உங்களுக்கு பிடிச்சவங்க மற்றும் உங்களை சுற்றியுள்ள அனைவருமே நலமா இருக்கணும்னு நினைக்கிற இரக்க தியானமா இருக்கலாம். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை தேர்ந்தெடுங்க. சரி, மெத்தட் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? எவ்வளவு நேரம் தியானம் செய்யணும்? இரண்டாவது மிக முக்கியமான படி, ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு நேரம் உறுதியா ஒதுக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா முடிவு செய்யுங்க. ஆரம்பத்திலே நான் டெய்லி 1 மணி நேரம் தியானம் செய்வேன், இமயமலை முனிவர் மாதிரி மார்வெல்லாம் பெரிய இலக்குகளை வைக்க வேண்டாம். அது வெறும் 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷமா கூட பரவாயில்ல. ஆனா அந்த நேரம் உங்களுக்கான நேரமா, தொந்தரவு இல்லாத நேரமா இருக்கணும். மூணாவது படி, இதை தொடர்ந்து 30 நாட்களுக்கு செய்யறது. இங்க நான் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புறேன். முதல் நாள் நாம ரொம்ப ஆர்வமா தொடங்குவோம். சரி, இன்னைக்கு முதல் வாழ்க்கையை மாத்த போறோம் அப்படின்னு. ஆமா. ஆனா 3வது நாளோ இல்ல 4வது நாளோ மூளைக்குள்ள ஒரு சலிப்பு வரும். கால்கள் வலிக்கும். ஏண்டா சும்மா உட்கார்ந்திருக்கோம், பேசாம போன் எடுத்து இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம்னு தோணும். அந்த தடையை எப்படி தாண்டறது? இது ஒரு அருமையான கேள்வி. அந்த 4வது நாள் வர்ற சலிப்பு உங்க மனதோட குறைபாடு இல்ல, அது மூளையோட பயாலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ். மூளைக்கு எப்போதுமே புது விஷயங்களை கத்துக்கிறது கஷ்டம். அது பழைய பழக்கங்களையே தொடர நினைக்கும். புது நரம்பு பாதைகளை உருவாக்குறது மூளைக்கு அதிக எனர்ஜியை செலவாக்குற வேலை. ஓஹோ, அப்போ மூளைதான் நம்மள தடுக்குதா? ஆமா, அதனாலதான் அது உங்களை தியானம் செய்ய விடாம தடுக்குது. இத புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல, போர் அடிச்சாலும் நான் ஒரு 10 நிமிஷம் உட்காருவேன் நீங்க தொடர்ந்து செய்யும்போது 10 இல்ல 12வது நாளுக்கு அப்புறம் அந்த புது நரம்பு பாதை உருவாகிடும். அதுக்கப்புறம் தியானம் செய்யறது நாம டெய்லி பிரஷ் செய்யற மாதிரி ஒரு இயல்பான பழக்கமா மாறிடும். 30 நாட்களுக்கு அப்புறம் உங்க கோபத்துல, உங்க பொறுமையில என்ன மாற்றம் வந்திருக்குன்னு நீங்களே உணர்வீங்க. சரி, இப்படி டெய்லி ஒரு 10 நிமிஷம் கஷ்டப்பட்டு தியானம் செய்யறோம்னு வச்சுப்போம். இதனால நிஜமாவே என்ன பயன்? ஏதாவது சயின்டிபிக் டேட்டா இருக்கா? நிச்சயமா இருக்கு.
ஆய்வுகளின்படி ஒரு நாளைக்கு வெறும் 8 நிமிஷ தியானம் மனசு அலைபாயிறத, அதாவது மைண்ட் வாண்டரிங்க உடனடியா குறைக்குதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. உங்களால 14 நிமிஷம் தொடர்ந்து செய்ய முடிஞ்சா அது உடம்போட அடிப்படை ஆரோக்கியத்தையே மேம்படுத்துது. 14 நிமிஷம் செஞ்சா உடம்பு ஆரோக்கியம் ஆகுமா? எப்படி? இத அறிவியல்ல டோஸ் ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மருந்த எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. தொடர்ந்து நீங்க இதை செய்யும்போது உங்க செல்கள் ஆயுள நீட்டிக்கிற டெலோமரேஸ் அப்படிங்கிற என்சைம் உடம்புல அதிகமாகுது. டெலோமரேஸ், இதை நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். நம்ம டிஎன்ஏ முனைகள்ல ஷூலேஸோட நுனியில இருக்கிற பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒரு பாதுகாப்பு உரை இருக்கும் இல்லையா? அதை பாதுகாக்கிற என்சைம் தானே இது. இது வயசாகுவதே தாமதப்படுத்துதுன்னு சொல்றாங்க. உண்மையா? 100% உண்மை. நம்ம செல்கள் பிரியும் போது அந்த டெலோமியர்கள் தேஞ்சிக்கிட்டே வரும். அது முழுவதுமா தேர்ந்து விட்டால் செல் இறந்துடும். அதுதான் வயசாகுவது. தொடர்ச்சியான தியானம் இந்த டெலோமரேஸ் என்சைம் அதிகப்படுத்தி அந்த பாதுகாப்பு உரைய வலிமையாக்குதுன்னு நோபல் பரிசு வாங்கின ரிசர்ச் சொல்லுது. வாவ்! மூளையில தோன்ற மன அழுத்தத்தை குறைக்கும்போது ரத்தத்துல கலக்கிற கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையுது. இதனால உடம்புக்குள்ள ஏற்படுற வீக்கம், அதாவது இன்ஃப்ளமேஷன் பெருமளவு குறையுது. உடம்பு தானாகவே தன்னை குணப்படுத்திக்கிற ஆற்றலை பெறுது. வாவ்! வெறும் மன அமைதிக்காக தொடங்குற ஒரு 10 நிமிஷ பயணம் நம்ம உடம்போட செல்களுக்குள்ள போய் ஆயுளையே நீட்டிக்குது அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒரு போனஸ். அப்படியென்றால் நாம ஜிம்முக்கு போய் வெயிட்டு தூக்கி தசைகளை வலுவாக்குற மாதிரி இந்த 30 நாள் பயிற்சி அப்படிங்கிறது மூளைக்கான ஒரு ஜிம், மென்டல் ஜிம்னு சொல்லலாமா? ரொம்ப சரியான வார்த்தை. இது ஒரு மென்டல் ஜிம் தான். ஜிம்முக்கு ஒரு வாரம் போயிட்டு விட்டுட்டா எப்படி தசைகள் பழைய நிலைமைக்கு போயிடுமோ அதே போல தியானத்தையும் தொடர்ந்து செய்யலனா பலன்கள் மறைஞ்சிடும். தற்காலிக மனநிலையா இருக்கிற அந்த அமைதி நிரந்தர குணமா மாறணும்னா தொடர்ச்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் இந்த 30 நாள் பயிற்சியை ஒரு பரிசோதனையாவது ஒவ்வொருத்தரும் தங்கள் வாழ்வில் செஞ்சு பார்க்கணும். ரொம்ப அருமையான ஒரு அலசல் இன்னைக்கு. இன்றைய நமது இந்த டீப் டைவோட சுருக்கத்தை பார்த்துருவோம். தியானம் அப்படிங்கிறது தற்காலிகமா நம்மள நாமே ஆஸ்வாசப்படுத்திக்கிற ஒரு சிம்பிளான ரிலாக்ஸேஷன் கருவி மட்டும் இல்ல. அது மெட்டா அவேர்னஸ் மூலமா நம்ம மூளையோட அடிப்படை நெட்வொர்க்கே மாத்தி அமைக்குது. நாம பார்த்த அந்த பென்டகன் அதிகாரி ஸ்டீவ் இசெட்டோட உடைந்த மனசை எப்படி அது திரும்ப கட்டமைச்சு கொடுத்ததோ அதே போல எந்த சூழ்நிலையிலையும் கலங்காத ஒரு நிரந்தர சமநிலையையும் மத்தவங்க மேல எல்லையற்ற இரக்கத்தையும் உருவாக்குற அறிவியல் பூர்வமான கருவி தியானம் அப்படிங்கறத இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட். மேலும் பல ஆயிரம் மணி நேரம் தியானம் செய்யற யோகிகளோட மூளையிலிருந்து டெய்லி சில நிமிஷம் தியானம் செய்யற சாதாரண மனிதர்கள் வர எப்படி நன்மைகள் கிடைக்குதுன்னோ அந்த எளிய 30 நாள் பயிற்சி மூலமா நாமும் எப்படி மென்டல் ஜிம்ல சேர்ந்து நீண்ட கால நன்மைகளை பெறலாம் அப்படிங்கறதையும் விரிவா பார்த்தோம். அறிவியலும் நமது பழங்கால அறிவும் ரொம்ப நேர்த்தியா சந்திக்கிற ஒரு புள்ளியத்தான் நாம இன்னைக்கு விவாதிச்சிருக்கோம். தியானம் அப்படிங்கிறது உங்களை இந்த உலகத்திலிருந்து துண்டிச்சுக்கிட்டு ஓடுறது கிடையாது. உங்க ஈகோவை சுருக்கி உங்களை இன்னும் ஆழமா இந்த உலகத்தோடனும் சக மனிதர்களோட வழிகளோடனும் ஒரு அக்மார்க் அன்போட இணைச்சிக்கிறதுக்கான ஒரு ஆழமான பயிற்சி. அந்த மெட்டா அவேர்னஸ் அப்படிங்கிற விழிப்புணர்வு உங்களுக்கு வரும்போது உங்க உணர்ச்சிகளோட ரிமோட் கண்ட்ரோல் உங்க கைகள்ல இருக்கும். இந்த ஆழமான அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். நாம உடல் ஆரோக்கியத்துக்காக 6 பேக் வைக்கிறதுக்காக ஜிம்முக்கு போறோம், பல்வேறு டயட்டை ஃபாலோ பண்றோம், மணிக்கணக்குல வியர்வு சிந்துறோம். ஆனா நம்மள இயக்குற மூளைக்கும் மனசுக்கும் இதே போன்ற ஒரு மனப்பயிற்சி கூடத்தை நம்ம அனைவருமே நமது அன்றாட வாழ்வோட ஒரு அங்கமா மாத்தினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் தங்கள் மனதோட தேவையற்ற ஈகோ எடைய குறைச்சு தெளிவை ஏத்துனா இந்த சமூகம் எவ்வளவு அமைதியானதாவும் ஒருவருக்கொருவர் அளவற்ற இரக்கம் காட்டுற இடமாவும் மாறும். ஸ்டீவ் இசெட் எப்படி அந்த பென்டகன் ஈடுபாடுகள்ல இருந்து மீண்டு வர தன் மனதை ஒரு ஆயுதமா மாத்தினாரோ அதே போல உங்க மனதோட ஈடுபாடுகளை சரி செய்யற வல்லமை உங்ககிட்டயே இருக்கு. அந்த 30 நாள் பயிற்சியை இன்னைக்கே ஆரம்பிங்க. உங்க மூளையோட வியக்க வைக்கிற மாற்றத்தை நீங்களே நேர்ல உணர்வீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம்.